ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மகாநதி சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி ரிலீஸ் ஆன ப்ரோமோ பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான மகாநதி சீரியலில் வந்துட்டு காவேரிக்கு தான் வந்துட்டு மெமரி லாஸ் ஆகிடுச்சு. அண்ட் விஜய்க்கு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் வந்துட்டு எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருந்துச்சு. நல்ல வேளை விஜய்க்கு வந்துட்டு எல்லாமே ஞாபகம் இருக்குது. அண்ட் காவேரி எங்கன்னு தான் வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க. காவேரியோட ஃபேமிலிக்கிட்ட காவேரிக்கு மறந்ததாகவே இருக்கட்டும், தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடுங்க, விஜய் விட்டு போயிடுங்க அப்படின்னு வந்துட்டு பாட்டி வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. அதை கேட்டு அவங்களும் வந்துட்டு போயிடுவாங்க. போகிற நீங்கள் குழந்தைய எங்ககிட்டயே கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி குழந்தையவும் கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. விஜய் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே வந்துட்டு காவேரி எங்கே அப்படின்னு தான் சொல்லி கத்துவாங்க. உடனே விஜயோட சித்தப்பா இருந்துக்கிட்டு காவேரி நம்மளை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு விஜயால் தாங்கிக்கவே முடியாது, ரொம்ப வந்துட்டு அழுவாங்க. உடனே சித்தி இருந்துக்கிட்டு, நீ உன் குழந்தைக்காக இருந்து தானே ஆகணும், இந்தா நீ ஆசைப்பட்ட மாதிரியே பெண் குழந்தை பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லி விஜயோட குழந்தைய கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு விஜய் வந்துட்டு பயங்கரமாக அழுவாங்க. அழுதாலும் வந்துட்டு இந்த குழந்தைக்காக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து மனசை தேர்த்திக்கிட்டு வந்து குழந்தைய வளர்க்கலாம் அப்படின்னு வந்துட்டு யோசிப்பாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காவேரியோட வீட்டில் வந்துட்டு காவேரியை நினச்சி தான் வந்துட்டு ரொம்பவே வந்து கவலைப்படுவாங்க. இருந்தாலும் இவங்க கவலைப்படுறது காவேரிக்கே வந்துட்டு தெரியாத மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜயன் காவேரிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்த தாத்தாவும் வந்துட்டு அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணது தான் வந்துட்டு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. அட்லீஸ்ட் தாத்தாவாவது வந்துட்டு காவேரி இருக்கான்ற உண்மையை விஜய்க்கு வந்து தெரியப்படுத்தியிருந்தால் கண்டிப்பாக இவங்க ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த தாத்தாவும் இவங்க கூட சேர்ந்துட்டு பண்ணது மன்னிக்கவே முடியாதுன்ற மாதிரி தான் இருக்குது. அவங்க மேலே இருந்த மரியாதையே போயிடுச்சு அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லுவேன். விஜயன் காவேரியை ரொம்ப நாள் இந்த மாதிரி பிரித்து வச்சு காட்டினா கண்டிப்பாக வந்துட்டு டிஆர்பி ரொம்பவே அடிவாங்கும். சீக்கிரமே வந்துட்டு இவங்க ஒன்று சேர்ற மாதிரி வந்து காட்டினா இன்னும் சூப்பராகவே இருக்கும். அண்ட் புதுசாக வந்துட்டு இவங்க லவ் பண்ணலாம். காவேரி வந்துட்டு விஜயை பார்த்து காவேரிக்கு வந்து பிடிச்சி புதுசாக வந்து அவங்க லவ் பண்ணுற மாதிரி காட்டினா இன்னும் வந்துட்டு அழகாகவே இருக்கும். இவங்கள வந்துட்டு சீக்கிரம் சேர்த்து வச்சாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்துட்டு நான் நினைக்கிறேன். நிறைய விஜயன் காவேரியோட ஃபேன்ஸும் வந்துட்டு அதுதான் நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.